வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்துட்டு மறைமுகமாக தென் மாவட்ட மக்களையும் தேவர்களையும் மறைமுகமாக புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஆதாரங்களோடைய சொல்லியிருந்தேன். அதன் ஒருபடியாக இந்த காணொலி என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற மற்றும் தமிழக அரசவை கவிஞராகவும் அரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் தான் மருதமலை மாமணிய முருகையா. இந்த பாடலில் வந்துட்டு தேவரின் குலம் காக்கும் வேலையா என்கின்ற லைன் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனால் இவர்கள் இந்த வார்த்தையை தெரிந்தே கோட் படத்தில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு கில்லி படத்தில் தேவரின் என்கின்ற ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை கோட் படத்தின் மூலமாக தேவனின்னு சொல்லிட்டு ஒரு இழிவான ஒரு செயலா மாத்திருக்காரு. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. இது எதற்காக அப்படின்றது புலப்படலை. இவர் எந்த தேவரை நினைச்சு இந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணாருன்னு தெரியல. கண்ணதாசன் அவர்கள் வந்து மீன் பண்ணது வேற விஷயம். ஆனா இவர் எந்த அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு தெரியல. நீங்க கேட்கலாம், என்னடா ரீலியும் இன்னும் என்னடா இருக்கு, இரு என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இருன்றது ஒரு மரியாதைக்குறையான வார்த்தை, ஒரு மேன்மையை குறிக்கிறது. அவர்கள் என்கின்ற பெரியவர் அப்படின்ற அந்த இருக்கான ஒரு மரியாதையை குறிக்கிறது. இன்னுன்றது ஒரு மரியாதை குன்றிய வார்த்தை. இது வந்துட்டு உதாரணத்துக்கு அவன் இவன் அப்படின்ற ஒரு சிறுபான்மையை குறிக்கிறது. இதை தெரிஞ்சே அவர்கள் மாற்றிருக்காங்க. நீங்கள் வரலாற்றை மறைக்கணும் இல்லை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பீமாராவ் சக்பால் அம்மா வாத்தேகர் அவர்களின் கூற்றின்படி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற செயல்பாட்டுக்கு இணங்க மற்றும் நீங்கள் வரலாற்றில் பார்த்த அந்த பாண்டிய சிறு அரசனின் செயலை வந்து நிகழ்காலத்தில் பார்ப்பீங்க. நான் உங்கள் திரைவிய பாண்டி, உங்களின் திரைவிய பாண்டி.